வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி சொல்லத்தான் நினைக்கிறேன். தொகுத்து வழங்க எப்பொழுதும் போல் உங்களுக்காக இளையவேணில் வந்திருக்கேன். இந்த ஷோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கே தெரியும். அதாவது உங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எவ்வளவோ விஷயங்கள், கசப்பான விஷயங்கள், சோகமான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தைரியமா போல்டா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். பட் கால் பண்ணும்போது எந்த விஷயம் நீங்க சொல்ல போறீங்க அப்படிங்கிறது கிளியரா யோசிச்சு கால் பண்ணுங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணி வச்சிருங்க. ஓகே, நம்ம ஷோல என்ட்ரி ஆகிற ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் வையம்பேட்டில் கவிதராஜ் பேசுறீங்க. கவிதராஜா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் காலரா வந்திருக்கீங்க. என்ன சொல்ல போறீங்க? அதாவதுங்க, வாழ்நாள் முழுவதும் நம்ம உழைக்கிறோம். அப்படிங்கும் போது வருடம் முழுவதும் ஒவ்வொரு விழாக்கள் வந்துட்டே இருக்கும். எப்போதுமே அந்த விழாக்கள் மூலியமா நண்பர்களை சந்திக்கிறது, உறவினர்களை சந்திக்கிறது எல்லாம் கூடி குழாவி ஒன்னா இருக்கலாம். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வெளியூர்ல இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளவுதான் உழைப்பு முக்கியம் தந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு விழாக்களை கலந்துக்கும் போது எல்லா உறவினரையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம், நண்பர்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. குறிப்பா தாய் தந்தையரை பிரிஞ்சு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. சில ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம சொந்த ஊருக்கு வரனால எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. அதனால பெரும்பாலும் வெளியூர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி விழாக்கள்ல கலந்துக்கிறது சொந்த ஊர்ல இருந்து வரணும், சொந்த ஊருக்கு வரணுங்கிறத ஒரு விருப்பமா கேட்டுக்கிறேன். சூப்பரா சொன்னீங்க. ஆமா, ரொம்ப அருமையான விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தீபாவளி, பொங்கல் எதுவாக இருந்தாலும் சில பேர் ஆனா எதுக்கு ஊருக்கு போயிட்டு நம்ம இங்கே இருக்கலாம்னு இருப்பாங்க. அதாவது பண்டிகை தீபாவளில அந்த பொங்கல் தீபாவளி வருஷத்துல ஒரு நாள் தான் வரும். என்னதான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சந்தோஷம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இளமை காலங்கள் இருக்கிற வரைக்கும் தான். அதெல்லாம் மீறி நீங்க சம்பாதிச்சீங்கன்னா அப்படியே அப்படி ஒரு பணம் தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் சாங், சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, பாருங்க. சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. அந்த ஹீரோயின் பாருங்க எவ்வளவு அழகா தலை நிறைய கனகாம்பரம் பூ வச்சுட்டு சூப்பரா இருக்காங்க. வைதேகி காத்திருந்தாலும் சாங் பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஒரு ஸ்கீம், அதாவது ஒரு திட்டம் வரப்போது. என்ன பிளான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டுல ரீடிங் எடுக்கும்போது நிறைய பேர் வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாங்க, ஆஃபீஸ் போயிடறாங்க. நிறைய பேர் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் இருக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரீடிங் எடுக்கும்போது அவங்க எவ்வளவு ரீடிங் எடுக்கிறாங்க, என்னைக்கு டேட் கட்டணும், எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் சில பேர் தெரிய மாட்டேங்குது. அதனால நிறைய அந்த அபராதம் வாங்குறாங்க. அதான் பனிஷ்மெண்ட் இவங்க அமௌண்ட் கட்டிடுறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வீட்டுக்கு ரீடிங் எடுக்க வராங்களோ அவங்க வீட்டில் மொபைல் நம்பர் வாங்கிட்டு எஸ்எம்எஸ் அனுப்ப போறாங்க. கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே எவ்வளவு உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி திட்டம் கூடிய சீக்கிரம் வரப்போது. கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு அலோவ் பண்ண போறாங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ சார், வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள் எது வேணாலும் ஷேர் பண்ணலாம். பட் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீங்க என்ன சொல்ல போறீங்க ப்ரீவியஸ் காலர்ல கிளியரா பேசினா, நீங்க சொல்ல போற விஷயங்களை கிளாரிஃபை தெளிவா யோசிச்சு வச்சுட்டு பேசுங்க. அடுத்த நேயர் யார் பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். அந்த கோயம்புத்தூர்ல பேசுங்க சார். பதட்டப்படாம பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்க பேர் சொல்லுங்க சார். ஹலோ பாஸ். ஓகே, பாத்தீங்களா, கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி பதட்டமா பேசுறீங்க. ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடுத்த பாடல் உங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான பாடல் இருப்போம். இந்த சாங்கை பார்த்தா கண்டிப்பா சந்தோஷப்படுவீங்க. பாருங்க. ஓகே, நல்ல ஒரு தில்லுமுள்ளான சாங் பார்த்திருப்பீங்க. அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். நான் பெருநமல இருந்து தேன்மொழி பேசுறேன் சார். தேன்மொழி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ராசி நேரில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உடம்பு சரியாயிடுச்சா? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க சார். ஓகே, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க தேன்மொழி? சார், இன்னைக்கு ஹெல்ப் கேட்கலான்னு இருக்க ராசி மியூசிக்கல் கிட்ட. ஹெல்ப்பா? கேளுங்க. அதாவது அம்மா, அப்பா, அண்ணன், பிரதர்ஸ், ஃப்ரெண்டுங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா உடனே கிடைக்கும். இப்போதைக்கு ராசி மியூசிக் கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். கேளுங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களே வரணும்னு எங்க பெருநமல சார்பா நான் கேட்டுக்கிறேன் சார். உங்க அன்புக்கு நன்றி. கண்டிப்பா வந்துட்டே இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சார், இந்த பாட்டு அந்த காலையில 8 to நைட் 8 வரலாம் நிறைய பேர் ஒர்க்ல ரொம்ப டென்ஷனா அதிகமா இருப்பாங்க. இந்த டைம்ல இந்த சுச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு போறது தாளாட்ட கேட்கற மாதிரி இருக்கு. அதனால இந்த பாட்டு வர லைன் மாதிரி இருக்கு. காலைல மனமார்ந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க. வேற என்ன விஷயம் சொல்ல போறீங்க தேன்மொழி? சொல்லுங்க. இன்னைக்கு வேற விஷயம் இல்ல சார். இது மேல இந்த ஷோக்கு நீங்க வந்தா ரொம்ப நல்லா இருக்கு. அதனால எல்லார்கிட்டையும் நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ரொம்ப கேட்டு உங்க அன்புக்கு நான் அடிமை. ரொம்ப அழகா பேசுறீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, அடுத்ததான் ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ இளையவேணில். அடுத்ததான் உங்க எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான மெசேஜ். டெய்லி பேப்பர், நியூஸ், டிவி திறந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வருது நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு விஷயம் பார்த்தேன். அதாவது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சில பேர் சீரழிக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி, அவங்க திருமணமாகி 19 வருஷம் ஆகுது, 3 பசங்க இருக்காங்க. அந்த மனைவி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு லாரி டிரைவர் கூட தவறான அந்த ஒரு என்ன சொல்றது தவறான தொடர்பு அந்த கணவனையே தாலி கட்டின கணவனையே அந்த கள்ளக்காதலோட சேர்ந்து நல்ல ஆல்கஹால் ஊற்றி கொடுத்து
சுடுகாடு கூட்டிட்டு போய் ஒரு தலையில கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெண்கள் சில மாதிரி பெண்களுக்கு மன்னிப்பே கொடுக்க கூடாது. யோசிக்கணும். இதுக்கு மேல இந்த மாதிரி ஆட்களுக்கு துணை போறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. கண்டிப்பா அதெல்லாம் நம்ம எதிர்க்கணும். அப்பதான் நம்ம கலாச்சாரம் இன்னும் பாதுகாக்கப்படும். சோ யோசிங்க. அடுத்த காலம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் ராவத்துல அங்கமுத்து பேசுறேன் சார். அங்கமுத்து சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சைக்கிள் சார். நீங்க சைக்கிள் சார். நல்லா சூப்பரா இருக்கு, சந்தோஷம். என்ன பண்றீங்க? வணக்கம் சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, சொல்லத்தான் நினைக்கிறேன்ல, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம், இத்தனை வருஷத்துல நிறைய விஷயங்கள் நீங்க தைரியமா நீங்க கேள்வி கேட்டீங்க. எப்படி சார் கலத்துல சொன்னீங்களா? அது எப்படிங்க? அது நான் சொல்றேன். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம் சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு. அப்படிங்க சார். அதாவது நிறைய காதல், குடும்பம், நட்பு, இப்ப சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள், தவறான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நட்பு சார். நட்பு சொல்லுங்க சார். நண்பன் வந்து நான் ஜெகதீஸ்வரன் சார். ஓகே. ரங்கநாதத்துல இருக்கிற நம்ம சூப்பர் நண்பர் சார். அதுதான் நண்பன் சார். எத்தனை வருஷம் நண்பர்? இப்ப ஒன்னாதான் இருக்கீங்களா? 3 வருஷம் சார். 3 மாசம். 3 மாசம் தான். ஆமா சார். ஓகே, ஒரு நட்புனா எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். அவர் வேண்டி நல்லா செலவு பண்ணிக்கிறான் சார். நிறைய பண்ணிக்கிறாப்லீங்க. ஓஹோ, நிறைய உதவி பண்ணிருக்காரு உங்களுக்கு. அதான் நல்லா பண்ணிக்கிறாப்ல சார். நீங்க என்ன அவருக்கு பண்ணிருக்கீங்க? ஆமா சார், நிறைய பண்ணிருக்கேன் சார். நீங்க பண்ணிருக்கீங்க. பேர் ஜெகதீஸ்வரன் சார். ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. லைஃப் லாங் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பிரியாம இருங்க. அதாவது வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான விஷயம் பொக்கிஷம் நட்பு தான். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணா ரத்த பாசம் துடிக்கிறது அது ஃபர்ஸ்ட் துடிச்சுதான் ஆகணும். ஆனா ஏதாவது ஒண்ணா துடிக்கிற ஒரே உறவு, ரத்த பாசம் இல்லாத உறவுனா நட்பு தான். ஸோ உங்க ஃப்ரெண்டுக்காக நிறைய ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, அருமையான பாடல் பாருங்க. ஓகே, ரோசாப்பூர் ரவிகாரன் சாங் பார்த்துருப்பீங்க. அதாவது தவறான தொடர்பு மூலமா யார் போனாலும் சரி அவங்களை என்னைக்கும் மன்னிக்கவே கூடாது, மன்னிப்பு கொடுக்கவும் கூடாது. ஸோ யோசிக்க வேண்டியது அவங்க தான். அந்த நேரத்தில் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்க மேல இருக்கிற அந்த ரீமார்க், பிளாக் மார்க் என்னைக்கும் அழியாது. இந்த மாதிரி பெண்கள்லாம் சில பெண்களே கிடையாது. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க. ஹலோ பாஸ். ஓகே, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதைகள், கசப்பான விஷயங்கள், அதிர்ஷ்டான விஷயங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். திருவாரூர் மாவட்டம் தன்குடுத்தவனிலிருந்து மதிவாணன். மதிவாணன், நல்ல அழகான தமிழ் பெயர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மிக்க நன்றி, நலமா இருக்கிறேன். என்ன பண்றீங்க மதிவாணன்? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் கோயம்புத்தூர்ல. சந்தோஷம். சொல்லுங்க, திருமணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல சார், பேச்சுலர். உங்களை மாதிரி. ஓ, பாத்துட்டு இருக்காங்களா, பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல அப்பெல்லாம் இப்போதைக்கு ஐடியா இல்ல சார். ஒரு 2 செட்டில் ஆகணுங்கிறதுக்கு அப்புறம் தான் மேரேஜ். ஆமா, இன்னும் 2-3 வருஷம் போட்டோம். எதுக்கு கல்யாணம் பண்ணின்னு கஷ்டப்பட்டு? சேச்சே. சொல்லுங்க சார். எப்படி இருக்காங்க? எல்லாம் சூப்பரா இருக்காங்க. சொல்லுங்க மதிவாணன், உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒண்ணு ரீசெண்டா நடந்த விஷயம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ண. அப்படி அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு லவ் சொல்லும் பொழுது அழுதுருச்சு அந்த பொண்ணு. அழுவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ ரீசெண்டா அழுது அதே பொண்ணு. எதனாலன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பையனை அந்த பையன் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு 12 வருஷமா. இப்போ வந்துட்டு அந்த பையனெல்லாம் கல்யாணம் பண்ணி வந்துட்டு விட்டுருச்சு. ரொம்ப சீரியஸ் எல்லாம் பண்ணி அந்த பையன் ரொம்ப இதா இருக்காரு. அந்த பையன் யாரும் கிடையாது, நான் தான். ஓஹோ, ஐயோ, இருங்க, ஏங்க 12 வருஷமா உங்களை தான் லவ் பண்ணாங்க? கடைசியா வந்துட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. அதனால இப்போ எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ், லவ் பண்ணி நாசமா போறத விட சந்தோஷமா இருக்கலாம். சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். பாருங்க, அதாவது இப்பதான் தெரியுது, 12 வருஷமா தெரியல உங்களுக்கு, இப்பதான் தெரியுது. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். சில பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி தான் லவ் ஃபெயிலியர் மேக்ஸிமம் 75% ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. என்னங்க நீங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் இருக்குது. காதல் மட்டும் தான் வாழ்க்கையில, பெண்கள் மட்டும் தான் வாழ்க்கையில, எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பகுதி தான். ஸோ இந்த மாதிரி பெண்கள் கண்டிப்பா லைஃப்ல அவங்க ஏதாவது ஒரு வகையில அனுபவிச்சு தான் ஆகணும். உங்க லைஃப் பார்ட்னர் சூப்பரா இருப்பாங்க. சாங் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக, பாருங்க. ஓகே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு தி ஷோ. சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ இளவேனில். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் ஆறுமுகம் பேசுறேன், புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன். புதுக்கோட்டை ஆறுமுகம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க? நான் நல்லா இருக்கிறேன். சூப்பரா இருக்கு ஆறுமுகம் சார். இப்பதான் முதல் முறையா என்ட்ரி ஆவறீங்களா, பேசுறீங்களா? ஆமா, ராஜ் தொலைக்காட்சியோட உங்களோட பேசுறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கு, உங்களுடைய உடை நல்லா இருக்கு, உங்களுடைய அந்த உச்சரிப்பு கூட நல்லா இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். சொல்லுங்க ஆறுமுகம் சார், என்ன உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம், சமீபத்தில் நடந்த விஷயம், ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நிறைய சம்பவங்கள் இருக்கு. இருந்தாலும் வந்து கல்வியல் கல்லூரியில பிஎட் படிக்கும்போது நான் கண்டிப்பாக ஒரு பொண்ணை வந்து மிகச்சிறந்த முறையில் நேசித்தேன்.
மறக்க முடியாத ஒரு நேசிப்பு. ஏன்னா பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கையிலும் கிடந்து பிஎட் படிக்கும் போதுதான் நேசிப்பு காதல்ங்கிறது உண்மையாக மலர்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனா அது கண்டிப்பாக அது வந்து சொல்லும் போகும்போது கண்டிப்பா அந்த பொண்ணு அதுக்கான மேரேஜ் ஆகி போச்சு. ஐயோ ஒன் சைடு. யார் நீங்க லவ் பண்ணீங்க? நான் தான் ஃபர்ஸ்ட் போய் லவ் சொல்லலாம்னு போனேன். அந்த பொண்ணு இன்விடேஷனோட வந்துருச்சு திருமண வாழ்க்கையோட. இதயம் படாத முரளி ஹீரா மாதிரி போல இருக்கு நீங்க சொல்ல போகும்போது இந்த மாதிரி மேரேஜ். ஆமா, அப்புறம் ரொம்ப சங்கடம் போச்சு. பரவாயில்ல, கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப உருக்கமா வந்தோம். கல்யாணத்துக்கு போனீங்க? ஆமா, கல்யாணத்துக்கு போயிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. ரொம்ப தைரியசாலி சார் நீங்க. பூவே உனக்காக மாதிரி இருக்கு உங்க கதை. பூவே உனக்கு விஜய் சார் மாதிரி தான் லவ் சொல்ல போவார். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு மேரேஜ் நான் இவர்தான் லவ் பண்ண போற சொல்லுவாங்க, மேரேஜ் பண்ண போற சொல்லுவாங்க. ஆமா, எங்க இருந்தாலும் வாழ்க வாழ்க என்ன வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நீங்க மேரேஜ் ரெடி ஆவுங்க. நீங்க மேரேஜ் ரெடி ஆவுங்க. ஆமா ஆமா, என்ன மேரேஜ் ஆகல. சூப்பர், தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா பிராங்கா தெளிவா சொன்னீங்க பாத்தீங்களா. அதாவது விட்டுட்டு போறவங்களை வச்சு கேர் பண்ணாம இனிமேல் வரவங்களை பத்தி நினைக்கணும். அதுக்கு தான் ஒரு வாழ்க்கையே. சோ அவருக்காக ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாருங்க. இதோ இன்னும் 2 ஓடங்கள். நான் அடிமை இல்லை சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க அந்த படத்துல இருந்து. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தா இன்னொரு மெசேஜ். அதாவது உண்மையா நேசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய அவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய ஃபெயிலியர் போயிட்டே இருக்கும், நிறைய இழப்புகள் வரும். ஆனால் அவங்க வாழ்க்கை தான் ஃபியூச்சர்ல சூப்பராக இருக்கும். பொய்யா நேசிக்கிறவங்க பொய்யா இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருக்கும் வாழ்க்கை அமையும் கிளைமேக்ஸில். அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஆர்னில இருந்து சுதா மேடம், என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே. நீங்க பேசுறது அப்புறம் நீங்க சொல்ற டயலாக் ஃபுல்லா சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நன்றி, சந்தோஷம். நீங்க ஒன்னொன்னா ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சு ஒவ்வொரு சொல்ற டயலாக் எல்லாமே சூப்பரா இருக்கு. உங்க நிகழ்ச்சி நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி, சந்தோஷம். சொல்லுங்க சுதா மேடம், பதறப்படாம கேஷுவலா பேசுங்க. நிகழ்ச்சிக்கு முதல் முறையா வந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம், அதிர்ச்சியான விஷயம், சோகமான விஷயம், இனிப்பான சம்பவம் ஏதாவது ஒண்ணு. எனக்கு கொஞ்சம் சோகமான விஷயம் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி என் குழந்தை பிறந்து இறந்துருச்சு. ஓகே. அதான் எனக்கு மறக்க முடியாத சம்பவம். ஓகே, கண்டிப்பா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து கடவுள் அருளால இன்னும் நல்ல நிறைய குழந்தைகள் நீங்க போயிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. வரக்கூடிய பாடல் உங்க அன்பான கணவருக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, மோகன் சசிகலா நடிச்ச ஒரு அருமையான சாங் பார்த்திருப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு மெசேஜ். அதாவது நம்ம எந்த விஷயத்துல யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, எந்த விஷயத்தை நம்ம கேவலமா நினைக்கக்கூடாது. எந்த விஷயத்தை நம்ம அலட்சியப்படுத்துறோமோ, யார் நம்ம அலட்சியப்படுத்துறோமோ நாளைக்கு அவங்களை தேடி தான் நம்ம போவோம். பட் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ யாரையுமே நம்ம சீப்பா நினைக்கக்கூடாது. ஸோ அவங்க நம்ம விட்டு போயிட்ட பிறகு நீங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்க. ஹலோ. ஓகே, இந்த ஷோல வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயங்கள் எது வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். லைன்ல வந்துட்டீங்க. வணக்கம்மா, லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வானதி. வானதி எந்த ஊர்ல இருந்து? வான்மதி எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? நான் பெரம்பலூர்ல இருந்து கால் பண்றேங்க. பெரம்பலூர். ஓகே, என்ன பண்றீங்க? எங்க அக்கா பேர் கூட வான்மதி தான், அழகான பேர் வச்சிருக்கீங்க. ஓகே, என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் வைஃப்ங்க. ஹவுஸ் வைஃப். பயப்படாம பேசுங்கம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, சரியா? ஓகே, சொல்லுங்க வான்மதி, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் வந்து எங்க அப்பா தவறிட்டாங்க. ஓகே. எப்படி இறந்தாரு? ஒரு உடம்பு சரியில்லையா எப்படிமா? அவர் வந்து கோயிலுக்கு போனாரு. சபரிமலைக்கா? யாரு சார்? சபரிமலைக்கா? எந்த கோயிலுக்கு போனாரு? சபரிமலைக்கு. நாங்க வந்து ஐயரு. ஓகே. கோயிலுக்கு போகும்போது தவறி வந்து. ஓகே, இறந்து எத்தனை வருஷம் ஆகுதுமா? அவர் போய் கரெக்டா 20 ஆகுது. புரியல? 24 வருஷம் ஆகுது. 24 வருஷம் ஆகுது. இன்னும் அப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அம்மா என்ன பண்றாங்க? அம்மா அப்பதாங்க சார் 1 வருஷம் ஆகுது. ஓகே. கண்டிப்பா அப்பா அம்மா இல்லாத ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மாமியார் மாமனார் இருக்காங்க, அவங்க வந்து அப்பா அம்மா நினைச்சிக்கீங்க. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா தான் உங்களுக்கு முகவரி கொடுத்தவங்க. ஸோ 24 வருஷம் கழிச்சு இன்னமும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. நீங்க வந்து அப்பாவுக்கு ஒரு என்ன சொல்றது, உண்மையா அப்பா நீங்க நேசிச்சிருக்கீங்க. வரக்கூடிய பாடல் அப்பாவுக்காக அம்மாவுக்காக உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம ஷோல பேசக்கூடிய அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், இளவேனில் எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஈரான் சொல்லிட்டு அப்புறம் இளவேனில் சொல்ல வந்துட்டீங்க. அமலா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க முழு பேர் என்ன? அமலாவா? அமலா மேரியா இல்ல அமலா லூர்து மேரியா? அமலாவா? அமலா மட்டும்தான். அமலா மட்டும்தான். ஓகே அமலா, என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. அமலா என்ன சொல்ல போறாங்க? எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. கமான். நீங்க சொல்லிட்டு இருக்கிறதுல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நம்ம எப்பவுமே பெண்களுக்கும் சரி எல்லாம் அட்வைஸ் பண்ணணும், ரொம்ப போல்டா இருக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, ரொம்ப தைரியமா எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஆனா பெண்களா இருந்தாலும் சில விஷயங்களுக்கு பயப்படணும். அது என்ன, நம்மளோட குடும்ப கௌரவம், நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபாலோ எடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஒரு பயம் இல்லாததுனாலதான் பெண்கள் என்ன பண்ணாலும் அது சரியா இருக்குன்னு சில விஷயங்களை தவறா முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க ரொம்ப செல்ஃபிஷா ஆகுறதுனாலதான் ஒரு நீங்க சொல்ற மாதிரி நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப் உருவாகுதுன்னு சொல்றேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பயம் இருக்கணும். அது வந்து நம்மளோட குடும்பம் கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சூப்பரா சொன்னீங்க ஆமலா. நீங்க வந்து தமிழ்நாட்டு குடும்ப பெண் நிரூபிச்சிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நம்ம ஃபேமிலியில முக்கியமா பசங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தாலும் கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு தோணாது. ரொம்ப அழகா ஃப்ராங்கா ஓப்பனா பேசுறீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த சாங் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு, பாருங்க. ஓகே, ஒரு சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த படத்தோட பேர் தெரியாது. ஆனந்த கும்மி சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. அடுத்தது இன்னொரு மெசேஜ். அதாவது நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீடமை எப்பவுமே வந்து யாரா இருந்தாலும் சரி, அந்த ஃப்ரீடமை நீங்க தவறா மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் நீங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் கடைசியில் உங்க மேல ஒரு டவுட் இருந்து கடைசி வரைக்கும் உங்க மேல சந்தேகம் இருக்கதான் செய்யும். ஸோ ஃப்ரீடம், உங்க கொடுக்குற சுதந்திரத்தை எப்பவுமே தப்பா பயன்படுத்திக்காதீங்க. ஸோ யோசிங்க. அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க. டிவி வால்யூமே கம்மி பண்ணா சூப்பரா பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வெளியில வாங்க பேசலாம். வெளியில வாங்க, வெளியில வாங்க சார். வெளியில வாங்க. டிவியை பார்க்காம பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. ஓகே, நான் சொல்லிட்டே இருக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, டிவியை பார்க்காம இங்க கவனத்தை வச்சு பேசினாதான் பாக்குறவங்களுக்கு புரியும். நான் சொல்லிட்டே இருக்கேன், அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஷோ நிறைய பேர் லைன் கிடைக்கும், கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிட்டு வரீங்க. அந்த லைனை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. லைன் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ கிளியரா பேசுங்க. நிறைய சாங் வெயிட்டிங்ல இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் நீங்க எடுத்தாலும் தீர்க்கமா ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவுக்கு எப்பவுமே நீங்க யாருக்காக நீங்க மாற்றிக்காதீங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. திருப்பி மாவட்டம் பேசுறேங்க. திருச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க. உங்க பேர் சொல்லுங்க. பதட்டப்படாம பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்களி. ஓகே, உங்க பேர்? ஊத்துக்களியில ஓகே, கோபால்சாமி சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேங்க சார். ஓகே, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒன்னே ஒன்று, சந்தோஷமான விஷயங்கள், சோகமான விஷயங்கள், அதிர்ச்சியான விஷயம் ஏதாவது ஒன்னே ஒன்று சொல்லுங்க. சந்தோஷமான விஷயம் கல்யாண நாள் தான் சார். கல்யாண நாள்? லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? சார். எத்தனை வருஷம் அது கல்யாணம் ஆகி? 6 வருஷம் சார். இந்த 6 வருஷத்துல இந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல சூப்பரா இருக்கு சார். எத்தனை பசங்க? என்ன சார்? எத்தனை பசங்க உங்களுக்கு? ஒரு புள்ள சார். ஒரே ஒரு சிங்க குட்டி? ஆமாங்க சார். ஓகே, உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க பாப்போம். நல்ல விஷயம். ஹலோ. ஹலோ. உங்க மனைவி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? மனைவி பிடிக்குங்களா? அமைதியா இருக்கும். அமைதியா இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா பேசுறீங்க. இந்த 6 வருஷம் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றீங்க. இனி வரும் வாழ்க்கையும் உங்களுக்கு வசந்த காலம் தான். பாடல் வந்துட்டே இருக்கு. உங்க மனைவிக்காக உங்களுக்காக பாருங்க. அம்மன் கோயில் கிழக்காலையில இருந்து சூப்பரான சாங் பார்த்திருப்பீங்க. அந்த காலத்துல இந்த படம் செம்ம ஹிட். ராதாமலை ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க. ஓகே, மெசேஜ் அனுப்புன அந்த சகோதர சகோதரிக்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஐயா இளவேணி. ஈரோடு மீனாமா, எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறப்பா. நீங்க எல்லாரும் அனைவரும் நலமா? யாவரும் நலம். சித்ரா டீச்சர் எப்படி இருக்காங்க? நிவேதா எப்படி இருக்காங்க? நதியா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. எல்லாரும் உங்களை பாத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிருங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், பெரிய ஹாய் சொல்லுங்க. சரி சரி. இளவேணில ஐயோ என்னப்பா ஒரு பாட்டுக்கு ஒரு டிசைனா மாறிட்டு வரீங்க. எப்படி இந்த துண்டு எங்க ஊர் துண்டு உங்களுக்கு வந்தது? உங்க ஊர் துண்டா? யார் சொன்னது? ஆமா, இது எங்க குலதெய்வத்துல எல்லாம் இதுதான் சாமியார் எல்லாம் காட்டியிருப்பாங்க. அப்படியா? ஓகே, சந்தோஷம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு சொல்ல போறது, நீங்க இப்படி டிசைனா மாறிட்டு வந்தீங்க பாத்தீங்களா? ஆமா. இது எப்படியாவது சொல்லணும்னு 1.5 மணி நேரமா ட்ரை பண்ணேன். இளவேணில் கிட்ட பிடிச்சதால எங்களுக்கு இந்த சிம்பிளா பந்தாவில்லாத வர்றதுதான். இது சிம்பிள். எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த பந்தாவில்லாத சிம்பிளா வாரீங்க வேறு. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதுக்குன்னே நாங்க எல்லாரும் உங்களை பாப்போம். ரொம்ப நன்றிமா. என்றும் உங்க அன்புக்கு நான் அடிமை. ரொம்ப அழகா பேசுறீங்க. தேங்க்யூ சோ மச். அடுத்த பாடல் உங்க அனைவருக்காக வந்துட்டே இருக்கு, பாருங்க. பாட்டுக்கு பாட்டெடுப்பேன், எதிர்பார்த்து நான் படிப்பேன். ஓகே, பேக் டு தி ஷோ. சொல்லத்தான் நினைக்கிறேன் வித் மீ இளவேனில். அடுத்தது உங்க எல்லாருக்கும் இன்னொரு மெசேஜ். அதாவது நம்பிக்கையா இருக்கிறவங்க மேல சந்தேகப்படாதீங்க. நம்பிக்கையா இருக்கிறவங்க மேல சந்தேகப்படாதீங்க. ஆனா சந்தேகப்படுறவங்க மேல என்னைக்கு நம்பிக்கை வைக்காதீங்க. அடுத்த கலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ.
ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பயப்படாம பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வெங்கடேசன். எங்க இருந்து கால் பண்றீங்க? அயப்பாக்கத்துல இருந்து கால் பண்றேன். எந்த மாவட்டம்பா? அயப்பாக்கத்துல இருந்து. அயப்பாக்கம் அம்பத்தூர் பக்கத்துல, ஆவடி அம்பத்தூர் பக்கத்துல. ஹலோ, ஆவடி பக்கத்துலயா? ஓகே, டிவியை பார்க்காம பேசினாதான் பேசுவேன் நான். ஓகேவா வெங்கடேசன்? ஹலோ சார். சார் வணக்கம் சார். டிவியை பார்க்காம பேசுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. உங்க மியூசிக் தான் நான் பாத்துக்கிறேன். ராஜ் மியூசிக் தான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்க என்ன பண்றீங்க? உங்க கால் எனக்கு கட்சி ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம், ஜாலி, ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஓகே, சொல்லத்தான் நினைக்கிறேன்ல, உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. கண்டிப்பா சார், எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு சார். புரியல? உண்மையிலேயே எனக்கு உங்க கால் கட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு விருப்பமான பாட்டு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல் வந்துட்டே இருக்கும். ரொம்ப நன்றி. பாருங்க, லைன் கிடைச்சோன்னா உங்களுக்கு என்ன பேசுறது தெரியல, இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. பாருங்க. ஓகே, புதுமை பெண்ல இருந்து சூப்பரான சாங் பார்த்துருப்பீங்க. நம்ம ஷோட கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஷோ பார்த்தவங்க, ஷோ கால் பண்ணவங்க, மெசேஜ் அனுப்புனவங்க அத்தனை பேருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கடைசி காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். கவிஜயராஜனுக்கு இரவு வணக்கம். ஆனந்தமான ஆனந்தியமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கடைசி காலர் வந்திருக்கீங்க, சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் அப்பையில இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் லைன் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, உங்க ஷோ வந்து அப்பா வந்து மிஸ் பண்ணாம பாப்பாங்க. எப்பவும் வீட்டுல இருந்தாங்க. கண்டிப்பா எந்த வேலை இருந்தாலும் அந்த 1 hour, அது நீங்க என் மனமே வந்தாலும் சரி, ஹோல்டு ஸ்கோல்டு வந்தாலும் சரி, எந்த ஷோக்கு வந்தாலும் வந்து 1 மணி நேரம் கண்டிப்பா எந்த வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு பாப்பாங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளதான் நினைக்கிறேன். இல்ல வந்து நீங்க ஒவ்வொரு நட்பை பத்தி சொல்றீங்க. ஒருத்தர் விரும்பணும் அப்படின்னா வந்து கடைசி வேற அப்பா அம்மா சம்பளத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த வயசுல இவ்வளவு தூரம் சொல்றது அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இத கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, தப்பு பண்றவங்க 10 பேர்ல 2 பேர் திருந்தினாலும் கண்டிப்பா அந்த பெருமை வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும். அது எல்லாருக்கும், ராஜ் மியூசிக் உங்க எல்லாருக்கும் தான். ரொம்ப நன்றிமா, தேங்க்யூமா, ரொம்ப அழகா பேசுறீங்க. சந்தோஷம். உங்களுடைய அன்புக்கு என்றும் நான் அடிமை. ஷோ இதோட முடியுது. ஒரு சூப்பரான கவிதை சொல்றேன். இந்த கவிதை எல்லாரும் நீங்க யோசிச்சு பாருங்க, அது என்ன உண்மை உங்களுக்கே புரியும். வாழ்க்கையில் தடுமாற்றம் வரலாம், வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கலாம், ஆனால் தடம் மாற்றம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கலாம், ஆனால் தடம் மாற்றம் இருக்கக்கூடாது. தடம் மாற்றம், அதாவது தடம் மாறி போனீங்கன்னா வாழ்க்கையே கொஸ்டின் மார்க் தான். ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளை இரவு 8 மணிக்கு. Until then, take care, bye from இளவேனில். நன்றி, வணக்கம்.